நம்ம 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிபி 1800க்கு பிறகு கிறிஸ்தவத்துக்குள்ளாக நுழைந்த சில துருபதேசங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதாவது துருபதேசம் என்றால் வேதத்தை விட்டு விலகி தவறான ஒரு கொள்கைக்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு உபதேசங்கள். அந்த உபதேசங்கள் எப்படி வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதாவது வேதத்தை விட்டு தனியாக எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. தூதன் வந்து பேசினான், கடவுள் எங்களிடத்துல நேரடியாக தரிசனத்துல வந்து பேசினான். இன்னும் அடிப்படையிலே சில தவறான உபதேசங்கள் வந்திருந்தது. அதுல ஒன்றுதான் இந்த மர்ம சபை என்கின்ற ஒன்று. அடுத்ததாக வேதத்திற்கு இவர்கள் கொடுத்த ஒரு தவறான விளக்கங்கள், தாங்கள் யூகித்த காரியங்கள் தான் உண்மை என்று சொல்லி அதைதான் சரி என்று சொல்லி நம்பினதன் விளைவு அவர்கள் நம்பினது நடக்கவில்லை. அதாவது இந்த அட்வென்டிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர் ஜான் மில்லர் என்கிறவர் சொன்ன விஷயம் நடக்கவில்லை. வேதத்திலிருந்து யூகித்து அவர் சொன்ன இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை 1844 நடக்கும் என்று சொன்னார். அது அப்படி நடக்கவில்லை. அப்ப அதன் அடிப்படையிலே தான் சொன்ன நடக்கவில்லை என்ற உடனடியாக என்ன செய்திருக்க வேண்டும்? நான் தவறாக கணித்து விட்டேன், அல்லது நான் தவறாக வேதத்தை புரிந்து கொண்டு விட்டேன், நான் இனி சரியான விதத்திலே வேதத்தை ஆண்டவர் சொன்னபடி கற்றுக்கொள்ள பழகுகிறேன் என்று சொல்லி சரியான திசைக்கு திரும்பி இருக்க வேண்டும். மாறாக அதை வைத்து அது ஒரு தவறான கோட்பாடை உருவாக்கி அது தவறான பாதைக்கு சென்று விட்டது. அதே போலதான் வேதத்தை அப்படியே புரட்டி தாங்கள் ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்கு வேதம் ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக வேதத்தையே தவறாக மொழிபெயர்த்து ஒரு கொள்கையை உருவாக்கி விட்டார்கள். அதுதான் உதாரணத்துக்கு ஜெகோவா விட்னஸ் போன்றவர்கள். அவர்கள் பயன்படுத்துகிற வேதம் பல விதங்களில் பல வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கும். சில வசனங்களில் மொழிபெயர்ப்பு, சில வார்த்தைகள் மாற்றி திருத்தி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்தோம். இந்த நாள்ல தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டிலே 1900க்கு பிறகு கிட்டத்தட்ட 2000 இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் வரையிலும் பல விதமான புதிய புதிய கொள்கைகள் அல்லது உபதேசங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக நுழைந்திருக்கிறது. அதை குறித்து நாம் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த காரியம் ஆரம்பிக்கும் என்பதாக 19ஆம் நூற்றாண்டிலே ஜான் ஸ்மித் என்கிறவர் மர்மோன் சபை பற்றி சென்றவர் சொன்னேன் அல்லவா? அவருடைய காலத்திலே அவர் ஒரு தவறான கொள்கை போதித்திருந்தது. அல்ல ஒரு சில 2 காரியங்கள். ஒன்று அந்நிய பாஷை என்கின்றது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் சில காரியங்களை, தவறான காரியங்களை பேச வைத்தார். அதே போல ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், எனக்கு ஆவிக்குரிய வரம் இருக்கிறது என்கின்ற காரியங்களை அவர் நம்ப வைத்தார். அது நடக்கவில்லை. அவர் போய் சொன்னா வர குறித்து நாம் சென்ற வாரம் பார்த்து விட்டோம். அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி சொன்ன மக்களிடத்திலே அது பெரிய அளவில் ஈடுபடவில்லை. இப்பொழுது நாம் 1900க்கு வந்துடும், அதாவது 20ஆம் நூற்றாண்டு. இந்த காலத்திலே சார்லஸ் ஃபார்ம் என்கிறவர் இவர் ஒரு கொள்கையை ஆரம்பிக்கிறார். இவர் மேலின் சபையை சார்ந்தவர் தான். இவர் என்ன, வேதத்திலே உள்ள சில வசனங்களை வைத்துக் கொண்டு நாம் இந்த அந்நிய பாஷை என்கின்ற வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள எல்லா வரங்களும் நமக்கு இன்றைக்கும் கிடைக்கும். இதை நாம் பெற்றுக்கொண்டால் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? எளிதாக எல்லா மக்களிடத்தையும் எளிதாக சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்கின்ற ஒரு முடிவெடுக்கிறார். அதாவது ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிற நபர் அமெரிக்காவிலே, இவர் சவுத் ஆப்பிரிக்காவிலே சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்றால் சவுத் ஆப்பிரிக்கா மொழி படிக்க வேண்டும். அப்படித்தானே? ஆப்பிரிக்க மொழிகளை படிக்க வேண்டும். அது மிக கடினம். ஆகவே நாம் எளிதாக ஆப்பிரிக்காவுக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு அந்நிய பாஷை வரம் கிடைத்தால், அதாவது ஆப்பிரிக்காவிலே பேசுகின்ற அந்த மக்கள் பேசுகின்ற அந்த மொழி வரமாக நமக்கு கிடைத்தால் நாம் எளிதாக அவர்கள் மத்தியிலே போய் சுவிசேஷத்தை பரப்பலாம் என்று சொல்லி, ஆகவே நாம் இதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கூடுகை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இதற்காக நாம் சில பல பிரயத்தனங்களை மேற்கொள்ளுகிறார். அதன் விளைவாக 1901ஆம் ஆண்டிலே ஒரு கூடுகை நடத்தப்படுகிறது. அந்த கூடுகையிலே பெற்றுக்கொள்ளுங்கள், இப்போது உங்களுக்கு அந்நிய பாஷை வரம் கிடைக்கும், உங்கள் வாயில் வருகிறது பேசுங்கள், அது ஒரு அந்நிய பாஷை என்று சொல்லி மக்களை பேச உத்வேகப்படுத்துகிறார். அதிலே ஆக்னஸ் ஒஸ்மான் என்கின்ற ஒரு பெண் சில காரியங்களை வாய்க்கு வந்ததை ஏதோ பேசி உணர்கிறார்.
அது அங்கிருந்த யாருக்குமே புரியவில்லை. உடனடியாக யாருக்குமே புரியாததுனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவள் பேசியது சைனா மொழி, சீன மொழியை இவள் பேசிவிட்டாள் என்று சொல்லி அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நம்முடைய இந்த கூடுகையில கலந்து கொண்ட இந்த ஒஸ்மான் என்கின்ற பெண் சீன மொழியை பேசிவிட்டாள், ஆகவே நமக்கு அந்த அந்நிய பாஷை வரம் கிடைத்து விடுகிறது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். முடிவுக்கு வந்ததுன்னு இவர் சிலரை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்புகிறார். நீங்கள் அங்கே போகுங்கள், அங்கே உங்களுக்கு அந்நிய பாஷை வரம் கிடைக்கும், அங்கே அதை வைத்து நீங்கள் அங்கே சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொல்லி சிலரை அனுப்பி விடுகிறார். இவர் சார்லஸ் ஃபார்ம் என்கிறார். அநேகர் இவருடைய பேச்சை கேட்டு அங்குமெங்கும் செல்லுகிறார்கள். ஆனால் இவர் சொன்னது போல ஒன்று நடக்கவில்லை. யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரம் கிடைக்கவும் இல்லை. அந்த ஆப்பிரிக்க மொழி பேசுகிற வரம் இவர்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அவர்கள் சோர்ந்து போனார்கள். ஐயோ, நாம் இவர் சொல்லி அனுப்பினாரே இப்படி வரம் கிடைக்கும் என்று சொல்லி கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய்விட்டு அப்படியே திரும்பி வந்து விட்டார்கள், சுவிசேஷம் என்று அறிவிக்காமல். இதுல இவர் செய்த பிள்ளை என்னவென்றால், ஆதியிலே அப்போஸ்தலர்களுக்கு அந்நிய பாஷை வரம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்பதை இவர் அறியவில்லை. அது அறியாமல் இந்த வரம் சுவிசேஷம் அறிவிப்பதற்காகத்தான் இந்த வரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இவராக கருதி கொண்டு செயல்பட்டதனால்தான் இந்த விளைவு வந்தது. உண்மையிலேயே சுவிசேஷம் அறிவித்தவர்கள், இந்த சார்லஸ் ஃபார்முக்கு முன்பாக அநேக மிஷனரிமார்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். இந்த அவர்களை எப்படி அறிவித்தார்கள்? அங்க நாடுகளுக்கு சென்று கஷ்டப்பட்டு அந்த அவர்களுடைய மொழியை கற்று அதன் அடிப்படையில சுவிசேஷம் அறிவித்தார்கள். இந்தியாவுக்கு கூட தமிழ் மொழியிலே சீகன்பால் என்கிறவர் வந்து மணலிலே எழுதி தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு அறிவித்தார், வேதத்தை கூட மொழிபெயர்த்தார். அப்போ ஆனால் இவர் எனது குறுக்கு வழி எளிதாக நாம் அறிவிக்கலாம், மற்ற மொழிகள் மக்களுக்கு எளிதாக அறிவிக்கலாம், எளிதாக வரம் கிடைக்கும் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்தார். இவரும் நம்பினார், இவர் அப்படி மக்களை நம்ப வைத்தார். ஆகவே அது உண்மையிலேயே அது தோற்று போய்விட்டது. அதன் பின்பதாக இவருடைய சீடராக இவரை பின்பற்றி இவரிடத்தில் கல்வி கற்கும்படியாக வில்லியம் செய்மோர் என்கின்றவர் வருகிறார். இவர் ஒரு ஆப்பிரிக்க கருப்பு நிறத்தை சார்ந்தவர். அந்த நாட்களிலே இவர் அமெரிக்காவிலே இனவெறி அதிகமாக காணப்பட்டது. அமெரிக்க வெள்ளையர்கள் கருப்பர்களை ஒதுக்கி வைக்கிறவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக பார்த்தார்கள். கல்வி சாலைகளிலே படிக்கும் போது வெள்ளையர்கள் எல்லாம் பெஞ்சிலே உட்கார்ந்து படிப்பார்கள். இவர்களுக்கு தனி, வெள்ளையர்கள் படிக்கிற இடத்திலே இவர்களால் உட்கார முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. இது வெறும் பள்ளியிலே மட்டுமல்ல, சபைகள் ஆலயங்களிலும் இப்படிப்பட்ட நிலைமைதான் காணப்பட்டது. பைபிள் காலேஜ் வேத பாடம் கற்றுக்கொள்ளுகின்ற இடத்திலும் அப்படித்தான் காணப்பட்டது. ஆகவே இந்த வில்லியம் செய்மோர் என்பவர் கதவருகே இருந்துதான் இந்த பைபிள் காலேஜை படிக்கிறார், இந்த சார்லஸ் ஃபார்ம். அப்போ இந்த சார்லஸ் ஃபார்ம் இடத்துல இந்த வில்லியம் செய்மோர் படிக்கும் போது இந்த சார்லஸ் ஃபார்ம் ஒரு விஷயத்திலே தோற்று போனதை இவர் கண்டுகொள்கிறார். அந்நிய பாஷை உண்டு என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து அது தோல்வி அடைந்து அநேகர் திரும்பி வந்தார்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்று சொல்லி. அதாவது அந்நிய பாஷை என்கின்றதை, வேதத்தில் உள்ள அந்நிய பாஷை என்பது இந்த உலகத்திலே பேசப்படுகிற ஒரு மொழி. ஆனா அது இவர்களால், இந்த சார்லஸ் ஃபார்ம் என்கிறவரால் நிரூபிக்க முடியவில்லை. ஒரு பெண் பேசினால் அதுவும் இவர்களாகவே சைனீஸ் என்று சொல்லிக் கொண்டார்கள், ஆனால் அதை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. அப்போ இவர் என்ன செய்கிறார், நம்ம ஒரு வித்தியாசம், வேறொரு காரியத்தை இதனுடைய புகுத்துவம் என்று சொல்லி வேறொரு காரியத்தை இதற்குள்ளாக புகுத்துகிறார். என்ன, அந்நிய பாஷை என்பது இந்த உலகத்தில் உள்ள ஒரு மொழி அல்ல, இந்த உலகத்திலே மக்கள் பேசுகிற மொழி அல்ல, அது யாருக்கும் புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கின்ற ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். அப்படியானால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிட்டு அந்நிய பாஷை என்று சொல்லிக் கொள்ளலாம் அல்லவா? நம்ம இது எந்த மொழி என்று கேட்டால் இது எந்த நாட்டு மொழியும் இல்லை, இது கடவுளோடு பேசக்கூடிய ரகசிய மொழி என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இவர், இந்த வில்லியம் செய்மோர் என்கிறவர் புதிதாக உருவாக்கின கொள்கைதான் இந்த அந்நிய பாஷைங்கிறது இந்த பூமியிலே மக்கள் பேசுகிற மொழியே அல்ல, அது ஒரு ரகசிய பாஷை, அது கடவுளோடு பேச வேண்டிய பாஷை என்கின்ற ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். யாரு? வில்லியம் செய்மோர். அந்த அடிப்படையிலே இந்த வில்லியம் செய்மோர் ஒரு வீடுலே சென்று கூடுகை நடத்துகிறார். கூடுகை நடத்தி, வாருங்கள், நாம் எல்லாம் நமக்கு ஆவியின் ஞானஸ்தானம் கிடைக்கும், அப்படி பேசினா இங்கே வந்தால் உங்களுக்கு அந்நிய பாஷை வரம் கிடைக்கும், புதிய எழுப்புதல் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தி வரவழைக்கிறார். அங்கே பல மணி நேரம் இரவு முழுக்க முழுக்க உடல் சிலிர்க்கத்தக்க விதத்திலே அவர்கள் ஆட்டம் ஆடுகிறதும் பாட்டு பாடுகிற காரியங்கள் நடக்கிறது. இது மக்களுக்கு மிகவும் பிடித்து போய்விடுகிறது. காரணம், அன்றைய நாட்களிலே மற்ற சபைகளிலே ஆராதனை என்கிறது மிக ஒழுங்காகவும் கிரமமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம்.
அப்படிப்பட்ட காலத்துல இந்த வில்லியம் சேமோர் என்கிறவர் குதிப்பதற்கும் உடல் ரீதியாக உற்சாகப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த ஆராதனையை மாற்றிக்கொண்டதால் இதுதான் ஆவியானவர் செய்கிற செயல் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்தால் இது மக்களுக்கு பிடித்து போனது. சாதாரணமாக ஒரு அமைதியாக ஆராதிக்கின்ற அந்த முறையை காட்டில் இது வித்தியாசமா இருக்கிறது. நமக்கு உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. இது நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் 1 மணி நேரம் ஜிம்மில் சென்று எக்ஸசைஸ் செய்தால் உடலில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அல்லது ஒரு அரை மணி நேரம் சும்மா ஏதாவது ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினால் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அல்லவா? அதே போன்ற ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கத்தக்கதாவது விதத்திலே ஆராதனையை மாற்றிவிட்டார் யார் இந்த வில்லியம் சேமோர். இது மக்களுக்கு பிடித்து போனதுனால் மக்கள் இங்கே வர ஆரம்பித்தார்கள். 1906ஆம் ஆண்டிலே இது மக்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் உங்கள் வாயிலை வருகிறதை பேசுங்கள் என்று சொல்லி தூண்டி நீங்கள் உங்கள் வாயில என்ன வருகிறதோ அதை பேசுங்கள். நீங்கள் இது சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் சந்தேகப்பட்டால் அது உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் வாயில வருகிறது என்னவோ அதை பேசுங்கள். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்நிய பாஷை. அது யாரு உங்களுக்கு புரிய வேண்டிய என்ற அவசியம் இல்லை என்று சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தி அந்த ஆடல் எல்லாம் பரவச நிலைமை மூட்டின போது மக்கள் சிலர் வாய்ப்புலரை சில வார்த்தைகள் அல்ல சில உளறல்களை பேசினார்கள். அப்போ அதுதான் என்னது அந்த இடம் அந்த காரியம் நடந்த இடம் அசுசா என்கிற தெரு. அந்த இடத்துல ஒரு வீடு, ஒரு பெரிய பில்டிங். அப்போ அந்த காரியத்தை தான் அசுசா திரு எழுப்புதல் என்று சொல்லி இவர்கள் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். உண்மையிலேயே அது ஒரு உடல் ரீதியிலான ஒரு சிலிர்ப்பு, அது ஒரு பரவசம். அதாவது அப்படிப்பட்ட நிலைமைக்கு மக்களை உந்து தள்ளி வாயிலே சில வார்த்தைகளை வர வைத்து இதுதான் அந்நிய பாஷை என்று சொல்லி மக்களை நம்ப வைத்தார். அதன் பிறகு பத்திரிகை இந்த காரியம் வெகுவாக பரவ ஆரம்பித்த உடனே பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு எல்லாம் இவர்கள் இரவு முழுக்க விடிய குதிப்பதும் துள்ளுவதுமாக இருந்தது. பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக இருந்தது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்கள், எங்கே பெரிய அட்டூழியம் நடக்கிறது, எங்களால் இரவு தூங்க முடியவில்லை, இரவு முழுக்கும் கத்தி கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆனது. இந்த காரியங்களை எல்லாம் மறைப்பார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு பத்திரிகை செய்திகளில் வந்தது. இன்றைக்கும் அது அவைலபிளாக இருக்கிறது. ஆனால் இந்த அசுசத்தை எழுப்புதல் பற்றி பேசுகிறவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் இவர்கள் செய்த அந்த காரியங்களுக்கு எதிராக நடைபெற்ற போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த காரியங்களை எல்லாம் மறைத்து விட்டு அங்கு நிஜமாகவே ஆவியானவர் வந்தார், அங்கே அந்நிய பாஷை பேசினார்கள் என்பது போல ஒரு பிரமையை தோன்றுகிறார்கள். சரி, இந்த 1906ஆம் ஆண்டிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அதன் பின்பதாக சில ஆண்டுகள் இப்படி நடைபெற்றது. அதன் பின்பதாக மறுபடியும் அவர்களுக்குள்ளாகவே ஒரு கலகம் பிறந்தது. அங்கே அந்த என்னது கருப்பர் வெள்ளையர் என்கின்ற அந்த பிரச்சனையை மறுபடியும் மூல ஆரம்பித்தான். அவர்கள் அந்த இடமே பிரிய ஆரம்பித்தது. மக்களுக்குள்ள கலகம் இருந்தால் இந்த வில்லியம் சேமோர் தன்னுடைய குருநாதர் ஏற்கனவே சார்லஸ் வாம் அவரை வரவழைக்கிறார். நீங்கள் இங்க வாருங்கள் என்று சொல்லி அவர் வந்து பார்த்து விட்டு இவர் சொல்லுகிறார், நீங்கள் பேசுவது அந்நிய பாஷை கிடையாது, இது சாத்தானுடைய செயல் என்று சொல்லி அவர் சொல்லிவிடுகிறார். இவருக்கு ஒரே டிசப்பாயின்ட் ஆகி போய்விட்டது தன்னுடைய வில்லியம் சேமோருக்கு. சரி, அப்படியே போய்கொண்டிருக்கும் போது அந்த கூட்டம் அப்படியே பல விதமாக சிதறடிக்கப்படுகிறது. இந்த சிதறடிக்கப்பட்டவர்கள் ஆளாளுக்கு ஒரு உபதேசங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். 1913ஆம் ஆண்டிலே ஒரு சிலர் கூடி எழும்பி ஒரு உபதேசத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதுதான் ஒன்னஸ் பெந்தெகோஸ்தல், அதாவது திருத்துவத்தை மறுதளிக்கும் விதமாக எழும்பின ஒரு உபதேசம். அது இதனுடைய ஒரு பிரிவு. அதன் பின்பதாகத்தான் அதிலிருந்து தோன்றினதுதான் 1920க்கு பிறகு அசம்பிளி ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், ஷாரோன் பெந்தெகோஸ்தல், இப்படி பல இயக்கங்கள் இதுல இருந்து கிளையாக பிரிந்து அதாவது அவர்களுக்குள்ளாக பிரச்சனை வந்தது நிமித்தம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரிவாக பிரிந்து உருவானார்கள். இவர்கள் உண்மையிலேயே அதற்கு முன்பதாக இவர்கள் இதை எழுப்புதல் 1906 இதைத்தான் எழுப்புதல் என்று சொல்லுகிறார்கள். அசுதாந்திரி எழுப்புதல், பரிசுத்தாவியானவருடைய கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இது வருவதற்கு முன்பதாக இவாஞ்சலிஸ்ட் இயக்கங்கள் பல இருந்தது. இவர்கள் உண்மையிலே அந்த மக்கள் இருக்கின்ற இடங்களை, ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்கிற இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக காணப்படும். சுவிசேஷம் அறிவித்து அவர்களை கஷ்டத்தில் இருந்த இந்தியா போன்ற நாடுகளில் காணப்பட்ட மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலைமையில காணப்பட்டார்கள். அவர்களுக்கு பல உதவிகள் செய்து கல்வி சாலைகளை அமைத்து கொடுத்து எழுத்து கற்பித்துக் கொடுத்து அப்படி அந்த அன்பை காண்பித்து அந்த அன்பு நிமித்தம் பல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த எழுப்புதல் என்று சொல்லுகிறவர்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் இருப்பது சரியான கிறிஸ்தவம் அல்ல, இங்க உங்களிடத்துல என்னது ஆவி கிடையாது, எங்களிடத்தில் நாங்கள் செய்கிறதுதான் எழுப்புதல் என்கின்ற பெயர்ல இந்த உடல் ரீதியான
காரியங்களை முன்னிலைப்படுத்தி ஏற்கனவே கிறிஸ்தவர்களானவர்களை இவர்களிடத்துல இழுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதான் அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இப்படிதான் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்கள் ஆரம்பித்தது. இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்களுடைய அடிப்படை என்னவென்றால், ரட்சிக்கப்படுவது என்பது வேறு. ரட்சிக்கப்படும் போது என்னது, பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கிடைக்காது. ரட்சிக்கப்பட்டு அதற்காக பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானத்துக்கு பல நாட்கள் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் கிடைக்கும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருவார். அப்பொழுதுதான் என்ன கிடைக்கும், அந்நிய பாஷை வரம் கிடைக்கும். ஒரு மனிதன் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறானோ அவன் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசியாக வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய உபதேசம். இது வேதத்தின்படி உண்மையா என்று கேட்டால் உண்மை இல்லை. வேதத்திலே எபேசியர் 1 13-14 வசனங்களை பார்க்கும்போது திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. எபேசியர் 1:13-14, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறானோ, விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் நற்சாரமாயிருக்கிறார். அப்போ வேதம் திட்டம் தெளிவாக இப்படி சொல்லியிருக்க, இவர்கள் எதை அடிப்படையாக கொண்டு இந்த உபதேசத்தை, அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனடியாக பரிசுத்தாவியினர் நமக்குள்ளாக வரவேண்டாம், அதுக்கு பின்பதாக பல நாட்கள் காத்திருக்க வேண்டும், இன்னொரு விசேஷத்தை ஊழியர் வந்து கை வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பரிசுத்தாவியினருடைய வரம் கிடைக்கும். பரிசுத்தாவியினர் வரம் கிடைத்தது, பரிசுத்தாவியினர் நமக்குள்ளாக வருவார். பரிசுத்தாவியினர் வந்தார் என்பதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்? அப்பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை பேசுவார்கள். இந்த உபதேசம் 1906 பின்பதாக வந்தது. இவர் எதை வைத்து காரியத்தை சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை வைத்து. பட்சத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே சீடர்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள், உண்மைதான். ஆனால் அவர்கள் பேசின பாஷை என்பது இந்த பூமியிலே மக்கள் பயன்படுத்துகிற பாஷை. அவர்கள் என்னென்ன பாஷை பேசினார்கள் என்பது இந்த வேதத்திலே தெளிவாக திட்டம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எகிப்து பாஷை பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அரேபிய பாஷை பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பல பம்பலியா மொழி பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்னென்ன மொழி பேசினார்களோ அத்தனை மொழியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை பின்பற்றி தான் ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் பேசுவதும் என்ன மொழி என்பது புரிய வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த இடத்துல மட்டும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இந்த விட்டு நாங்கள் பேசுவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்நிய பாஷை கிடையாது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு அந்நிய பாஷை இருக்கிறது, அது ரகசிய பாஷை என்று சொல்லி ஒரு திசை திருப்பின் செயலை செய்கிறார்கள். இவர்கள் தங்கள் செயலுக்கு, அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அந்நிய பாஷை பெற மாட்டான், அது அபிஷேகம் பண்ணப்பட மாட்டான், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட மாட்டான். அது இன்னொரு நிகழ்வு. அது நீண்ட நாள் காத்திருந்து அதன் பின்பதாகத்தான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் கிடைக்கும். அப்படி அபிஷேகம் கிடைக்கும் போது அந்நிய பாஷை கண்டிப்பாக பேச வேண்டும் என்கின்ற காரியத்தை எதன் அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்றால், அப்போஸ்தலர்களுக்கு 2ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து. சரி, இவர்கள் சொல்லுகிறபடி அந்த அப்போஸ்தலர் அடிகள் 2ஆம் அதிகாரத்தை வைத்து இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் பேசுவதும் கண்டிப்பாக என்ன பாஷை இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே பயன்படுத்துகிற மற்ற மொழியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பேசுவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உள்ள அந்த பாஷை இல்லை, நாங்கள் பேசுவது ரகசிய மொழி. இது ஒரு பெரிய முரண்பாடு. உண்மையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே ஏன் ஒரு அந்நிய பாஷை கொடுத்தார் என்பதற்கு நான் சில விளக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இதற்கான விளக்கத்தை அப்போஸ்தலனே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இல்லாமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. இது எங்க இருந்து கோட் பண்ணுகிறாங்க? ஏசாயா புஸ்தகத்திலிருந்து கோடிட்டு காட்டுகிறான். எப்படி அப்பொழுது உங்களிடத்துல அந்நிய பாஷையினாலும் பரியாசனாலும் உங்களுக்கு பேசுவார் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வசனத்தை கோடிட் பண்ணி காட்டுகிறார். அந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வசனத்தை எதன் அடிப்படையில சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த போது பாவம் செய்கின்ற அந்த வேளையிலே தீர்க்கதரிசிகளை வைத்து பேசுகிறார். தீர்க்கதரிசிகளை வைத்து பேசும்போது மக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் செவி கொடுக்காமல் அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள்.
அப்போ விசுவாசிகளுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார், இவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இனி நான் உங்களிடத்திலே பேச மாட்டேன், இனி நான் உங்களிடத்திலே பேச மாட்டேன். இனி பேசுவதே என்னது? உங்களுக்கு புரியும் வண்ணமாக பேச மாட்டேன். இளைத்தவனுக்கு இளைப்பாறுதலை உண்டு பண்ணத்தக்கதாக நான் உங்களிடத்தில் ஆறுதல் உண்டாக்கும் வார்த்தைகளை பேசினால் நீங்கள் கேட்கவில்லை, நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகவே இனி அப்படி பேச மாட்டேன், மாறாக அந்நிய பாஷையினாலும் பரியாசத்தினாலும் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அது எதை சொல்லுகிறாங்க? இனி உங்களிடத்துல உங்களுக்கு புரியும் மொழியிலே சொல்ல மாட்டேன், புரியாத வேறு மொழியிலே சொல்வேன். இது எப்படி நடந்தது என்றால், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காது, அதாவது தீர்க்க தரிசன வார்த்தைகளை புறக்கணித்த இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அசீரியர்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறார். அசீரியர்கள் வருகிறார்கள். அசீரியர்கள் படையெடுத்து வரும்போது அவர்கள் எந்த மொழியில இவர்களோடு பேசுவார்கள்? அசீரிய மொழியிலே பேசுவார்கள். இப்ப அசீரியர்கள் இவர்களை சிறைப்பிடித்து போகிறார்கள். இவர்கள் அசீரிய நாட்டிலே இருக்கிறார்கள். அசீரிய மக்கள் இவர்களுக்காக இவர்கள் மொழியிலே பேசுவார்களா? இல்ல, இவர்கள் அசீரிய மொழியை பேசுகிறார்கள். அவர்களும் கண்டிப்பாக அசீரிய மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும். அப்போ அவர்களுக்கு புரியாத மொழியிலே பேசுகிறார்கள். இந்த அசீரியர்கள் அவர்களை பரியாசம் பண்ணி பேசுகிறார்கள். இதுதான் அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நடந்தது. அதைத்தான் இங்க பவுல் கோட் பண்ணுகிறார். 1 Corinthians 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை என்பது விசுவாசிகளுக்கு அடையாளமா இல்லாமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை கோட் செய்கிறேன். நான் அதை படிக்கிறேன். 1 Corinthians 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இல்லாமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இல்லாமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது என்று சொல்லி 21ஆம் வசனம். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ எங்க எழுதியிருக்கிறது? ஏசாயா தீர்க்க தரிசனத்தில். அப்ப ஏன் அவர்களுக்கு அந்நிய பாஷையில பேசுகிறார்? ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் வழியாக பேசினார், முதலில் புரியும்படியாகத்தான் பேசுகிறார். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். ஆகையால் அவர்களை அந்நிய மக்கள் கையில ஒப்பு கொடுத்து அந்நிய மொழி மூலமாக பேச வைக்கிறார். அப்படி பேசினாலும் எனது அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போ அந்த வார்த்தை, அந்த அந்நிய பாஷை என்கிற அடையாளம் எதற்கு? அவிசுவாசிகளுக்கு. ஆண்டவரை விசுவாசிக்காததுனால் அவர்கள் அப்படி பனிஷ்மெண்ட் ஒரு அடையாளமாகத்தான் அந்நிய பாஷை. இதே காரியத்தை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்களோ அவரை புறக்கணித்தார்கள் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேற சென்றது என்பதாக எருசலேமிலே வருகிறார்கள். அந்த பெந்தேகோஸ்தே என்கின்ற யூதர்களுடைய பண்டிகைக்கு எல்லாரும் கூடி எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்படி எருசலேமுக்கு வரும்போது இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். அப்படிப்பட்ட இயேசு புறக்கணித்த யூதர்களுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் அன்றைக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுக்கிறார். நாம இங்க பார்க்கும்போது தெரியும், அங்கே எல்லா நாடுகளிலிருந்தும் யூதர்கள் அங்கே பண்டிகைக்கு வந்திருக்கும் போது இவர்கள் பரிசுத்தாவின் பெற்று வரம் பெற்று அந்நிய பாஷையிலே பேசுகிறார்கள். ஒவ்வொரு மொழியிலும் பேசுகிறார்கள். யூதர்கள் அன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் சிதறடிக்கப்பட்டிருந்ததால், அவர்கள் ரோமர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததால் எல்லா யூதர்களும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தார்கள். சிலர் அரேபிய நாடுகள்ல இருந்தார்கள், சிலர் ரோம் நாட்டில இருந்தார்கள், சிலர் வேறு நாடுகள்ல பம்பிலியா நாடுல இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை காலங்களிலே எருசலேமுக்கு வருவது வழக்கம். அப்படி பண்டிகையில் அவங்க கூடியிருக்கும் போது, பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே கூடியிருக்கும் போது ஆண்டவர் இருந்த ஒரு அந்நிய பாஷையின் அடையாளத்தை அங்கே கொடுக்கிறார். எதற்கு? அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக கொடுக்கிறார். அப்போ அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதைத்தான் பவுல் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். அந்நிய பாஷை என்பது விசுவாசிகளுக்கு அடையாளம் இல்லை, ஆண்டவர் விசுவாசியாத அவிசுவாசிகளுக்கு அடையாளம் என்று. மற்றபடி இந்த சார்லஸ் ஃபார்ம் சொன்னது போல இது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட வரவும் அல்ல. மற்றபடி இது ஒரு ரகசிய பாஷை, கடவுளோடு பேசக்கூடிய ரகசிய பாஷையும் அல்ல. ஆனால் எப்படி இந்த வேதத்திலிருந்து முரண்பட்டு ஒரு தவறான கொள்கை அடிப்படையில தான் இந்த அந்நிய பாஷை என்கின்ற காரியம் உடல் சிலிர்த்து பேசக்கூடிய, வாய்க்குளறி பேசக்கூடிய அந்த ஜிப்ரிஸ் இன்றைக்கு பேச்சு அல்லது அந்நிய பாஷை என்று சொல்லி அந்த 1906ஆம் ஆண்டிலே இந்த வில்லியம் சேமோர் என்கிறவர் செய்கிறார். அது அந்த அடிப்படையில தான் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்கள் உருவாக்குறது. சரி, இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், 1901ஆம் ஆண்டு சார்லஸ் ஃபார்முடைய கூடுகையிலே ஒரு பெண் அந்நிய பாஷை பேசினார். அவர் பேசுறது சைனீஸ் மொழி என்று சொல்லி எல்லாரும் சொன்னார்கள். யாருக்கும் புரியாத இவள் போய் சைனீஸ் மொழி பேசுகிறார்னு சொல்லி சொன்னார்கள். சரி, அந்த பெண் தன்னுடைய கடைசி காலத்திலே ஒரு கடிதம் எழுதுகிறார் மேகசின். என்ன எழுதுகிறார் என்றால், நான் உங்களை போல இந்த அந்நிய பாஷை என்கின்ற மாயக்குள்ளாக சிக்குண்டு ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல இருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய ஒரு அனுபவத்தை எழுதுகிறார்.
அப்போ முதலாக பேசின அந்நிய பாஷை பேசினதாக இன்றைக்கு சொல்லுகிற அந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்கள், அந்த பெண் கடைசியாக பேசின அந்த காரியத்தை ஒப்புக்கொள்வார்களா? சரி, இந்த அடிப்படையில தான் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்கள் வந்த பின்பதாக இதிலிருந்து பல தவறான கோட்பாடுகள், உபதேசங்கள் வந்தது. காரணம், இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்களோட அடிப்படையே என்னதான்? உபதேசம் அல்ல, வேதத்தின்படியான சத்தியம் அல்ல, அவர்கள் உணர்வு, அனுபவம், அதாவது உடல் சிலிர்ப்பு, பரவச பேச்சு, இதை அடிப்படையாக வைத்து தான் அந்த பெந்தேகோஸ்தே கட்டமைக்கப்பட்டுள்ளதா? மற்றபடி வேத அடிப்படையிலான சத்தியங்கள் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. பொதுவாக யார் அந்நிய பாஷை பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று அறியப்படுவார்கள். இப்படி இருக்கும்போது இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கத்திலே சில வேற காரியங்கள் புகுந்தது என்று சொன்னாங்க அல்லவா? அதுல முக்கியமானதுதான் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட். வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் இதை தோற்றுவித்தவர் யாருனால் E.W. கென்யான் என்று சொல்லி. இவர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் 1850-60 பிறந்தவர். 1900 பின் வரைக்கும் உயிர் வாழ்ந்தவர். இவர் தான் இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்கின்ற ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் செய்கிறோம். வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொன்னால், நம்முடைய வாயினால் என்ன பேசுகிறோமோ, நாம் பேசுகிறது நடக்கும் என்று சொல்லி நம்பினால், விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு கார் வேண்டும் என்று சொல்லி எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு தேவை இருக்கிறத வைத்துக்கொள்ளும். எனக்கு ஒரு கார் இந்த ஆண்டுக்குள்ளாக எனக்கு ஒரு கார் வருவதாக என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தால், நான் வாயின் அறிக்கையை செய்து கொண்டிருந்தால், நான் அதை அப்படியே திரும்ப சொன்னால் என்னுடைய வாயின் அறிக்கைப்படி அப்படியே நடக்கும் என்பதுதான் இந்த கொள்கை. இது ஒரு தவறான கொள்கை. இவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற சில வசனங்கள் என்னவென்றால், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே வருகிற ஒரு காரியம். மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்வார்ல, எவனாகவும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து இந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில், நீங்கள் உங்கள் மனதிலே ஒரு காரியத்தை நினைத்து அது அப்படியே நடக்கும் என்று நீங்கள் வாயினால் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்கிறதான் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட். இது இந்த வசனத்தை தவறாக விளங்கி கொண்டதன் அடையாளம். மட்டுமல்ல, இந்த வசனத்தை இந்த உபதேசத்தை நியாயப்படுத்துவதற்காக இதற்கு மேலுள்ள ஒரு வசனத்தை இவர்கள் திருப்பி தவறாக பதிப்பார்கள். 22ஆம் வசனம், அதாவது மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். இந்த வசனத்தை இவர்கள் தவறாக போதிப்பார்கள். என்ன, இது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்பது அல்ல, இது தவறான மொழிபெயர்ப்பு. தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் என்பதாக சொல்வார்கள். அதாவது தேவனுடைய விசுவாசம், தேவனுக்கென்று ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஆகவே அவர் சொன்னது அப்படியே நடந்தது. இது உண்டாக கடவுது என்று சொன்னால் அது உண்டாகிற்று. இருள் நீங்க வெளிச்சம் வர கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் வந்தது. பறவைகள் விலங்குகள் உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டாயிற்று. அப்ப அவர் என்னது, அவருக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம், நான் சொன்னது நடக்கும் என்று சொல்லி அவருக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. அது அப்படியே வாயில் வெளிப்பட்டது. அந்த விசுவாசத்தை நீங்களுடைய கடவுளிடத்துல என்ன ஒரு விசுவாசம் இருந்ததோ அதே போன்ற ஒரு விசுவாசம் உங்களிடத்திலே வேணும். என்னது, நான் சொன்னது நடக்கும் என்கின்ற விசுவாசம் வேண்டும் என்பதாக தவறாக போதிப்பார்கள். ஆனா இந்த வசனத்தினுடைய பொருள், நாம் தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கணும், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. உண்மையில கடவுள் யாரை விசுவாசிக்க வேண்டும்? கடவுள் நான் சொன்னது நடக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறது மூலமாகத்தான் காரியங்கள் நடக்கிறதா? இல்லை, இது ஒரு தவறான, அவர் சர்வவல்லவர், அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அப்போ இந்த கொள்கை, இந்த வசனம், எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இதனோட அடுத்த வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன்.
அப்போ இந்த 23ஆம் வசனத்தின் சரியான அர்த்தத்தை ஆண்டவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது. தேவன் இடத்தில், ஆண்டவர் இடத்துல தான் கேட்கிறோம். நீங்கள் எனக்கு நான் இது நினைக்கிறேன் இது நடக்கும் என்று சொல்லி அப்படி சொல்லும்படியாக சொல்லவில்லை. தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வீர்களோ அப்படி தேவனிடத்துல கேட்டுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசிக்க தான் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அப்போ 23ஆம் வசனத்திலே ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார் என்றால், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லி வைத்துக் கொள்ளும், இந்த மலையை பார்த்து போ என்று சொல்ல சொன்னார் வைத்துக் கொள்ளும். இப்ப மோச இடத்துல ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். இந்த மலையை அடி என்று சொல்லி ஒரு முறை சொன்னார். அப்படி அடிக்க சொன்னால், நாம் அடித்தால் அது அப்படி ஆகும். சில முறை ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அவன் பேசினா தண்ணீர் வந்தது. அதே போல ஆண்டவர் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி நம்மிடத்துல சொல்ல சொன்னால், நாம் அப்படி சொன்னால் அப்படி ஆகும். அதான் அதனுடைய பொருள். அப்ப இப்போ இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் நமக்கு விருப்பமானதை இது இப்படி நடக்கும் என்று சொன்னால் அது அப்படி நடக்கும் என்று. இது ஒரு தவறான, இதை உருவாக்க இதான் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட். இதை உருவாக்கி இடபிள்யூ கென்யா. இதன் பின்பு இதை அப்படியே ஃபாலோ பண்ணவர் யார் என்றால் கென்னத் ஹேகின். அதன் தொடர்ந்து இன்றைக்கும் இதைத்தான் நினைக்க பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய நாட்டிலே அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது நடக்கும் என்று சொல்லி. இங்கே கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் ஆகவே எடுத்துக்கொள்கிறோம். நாம் என்ன சொன்னாலும் நடக்கும் என்பது அல்ல. சரி, அப்படி நடந்திருந்தால் பவுலுக்கு ஒரு வியாதி வந்தது. பவுல் என்ன செய்திருக்க வேண்டிய, வியாதியை என்ன விட்டு போ அப்படிதான் சொல்லியிருக்க வேண்டும். மாறாக வியாதி இல்ல, பலகீனம், அது எதுவாக ஒரு பலவீனம் வந்தது. அப்போ அவர் என்ன செய்திருக்க வேண்டும், இந்த பலவீனம் என்ன விட்டு போ என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக அவர் என்ன செய்தார், அவர் ஆண்டவர் இடத்துல ஜெபம் செய்தார். ஆண்டவரே இந்த பலவீனம் நீங்கும்படி ஜெபிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார், பலவீனம் சரி உன்னை விட்டு போகட்டும் என்ன சொன்னார்? இல்லை, அது இருக்கட்டும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், இந்த பலவீனத்திலே என்னுடைய கிருபையில் உனக்கு இந்த பலவீனத்தை தாங்குவதற்கான பலத்தை தரும். இப்போ ஒரு காரியம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன, அது நாம் கேட்கிற காரியம் நடக்க வேண்டுமா இல்ல அதுக்கு மாற்று வழி இருக்கிறதா என்று டிசைட் பண்ண வேண்டியது ஆண்டவர். இதான் வேதம் நமக்கு காட்டுகிற வழிமுறை. அந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்கின்ற இயக்கம் அது மக்களை தவறாக வழிநடத்துகிறது. இப்போ இந்த காரியங்கள் எப்படி போய்கொண்டிருக்கும் போதுதான் இந்த பெந்தகோஸ்து இயக்கங்கள் அதபடியாக கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்டாக மாறுது. கரிஸ்மேட்டிக் என்று சொன்னால் அது ஒரு கிரேக்க வார்த்தை. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், அது ஆவிக்கின் வரங்கள் என்று சொல்லி அது குறிப்பாக முக்கியப்படுது. அவர்கள் எதை முக்கியப்படுத்துவார்கள் என்றால் ஹீலிங், அந்நிய பாஷை, இந்த ரெண்டையும் தான் அதிகமாக முக்கியப்படுத்துவார்கள். இந்த இயக்கம் அதிகமாக வந்தது. இந்த இயக்கம் வந்தது மக்களால் அதிகமாக ஈர்க்கவும் பட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்கள் சொல்வது எல்லாமே போய். நான் பின்பதாக ஆதாரம் தருகிறேன். இதை அதிகமாக ஊக்குவித்தார் இந்த ஓரல் ராபர்ட் என்கிறவர். இந்த ஓரல் ராபர்ட் என்கிறவர் ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்கிறார். கூட அந்த காலத்திலே வருகிறவர் தான் இன்னொருவர் பிரன்ஹாம். இவர்களெல்லாம் ஹீலிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லி கூடுகைகள் நடத்த ஆரம்பிக்கும். எங்கள் கூடுகளில் இத்தனை பேர் சுகம் கிடைத்தது, நாங்கள் மரித்தவர்களை எழுப்புகிறோம் என்று சொல்லி கிளைம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அப்படிப்பட்டவர்கள் எழும்பினார்களா என்று ஆதாரம் இதுவரை கொடுக்கப்படவில்லை. இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லுகிற இந்த பிரன்ஹாமை சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நார்வே நாடுகளில் இவர்களுடைய கூடுகை நடத்துவதற்கு அரசாங்கம் தடை விதித்தது. ஏனென்று சொன்னால் இவர் செய்கிற அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி என்பது இவர் ஆட்களை வைத்து செட்டப் செய்து இப்படி செய்கிறார்கள் சொல்லி அவர்கள் அந்த அரசாங்கம் கண்டுபிடித்ததினால் இவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நார்வே நாடுகளிலே தடை விதித்தது. மட்டுமல்ல இந்த பிரன்ஹாம் உட்பட இந்த இப்படிப்பட்ட இருக்கிற இவர்கள் எல்லாம் பல முறை அரசாங்கத்தால் வரி ஏய்ப்பு புகார்களிலே அல்லது பல விதமான புகார்களிலே சிக்குண்டவர்கள். இந்த வரிசையில வருகிறார் இன்னொரு நபர் வருகிறார். இந்த பிரன்ஹாமை பற்றி சொல்லும் போது அவர்களுக்கு ஏற்படுத்திய இன்னொரு பெரிய தவறான உபதேசம் இந்த ஆதியிலே சர்ப்பத்தின் வித்து என்கின்ற காரியம். காயின் என்கிறவள் ஆதாமுடைய மகனே கிடையாது. காயின் என்கிறவன் சாத்தானுக்கும், அதாவது பாம்புக்கும் ஏவாளுக்கும் உடல் உறவு நடந்து அதன் வழியாக பிறந்தவன் காயின் என்கின்ற ஒரு தவறான உபதேசத்தை யார் கொண்டு பண்ணுகிறாங்க சொன்னால் இந்த பிரன்ஹாம். மட்டுமல்ல, நான் தான் எலியாவின் ஆவி என்னிடத்துல இருக்கிறது,
இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பதாக எலியாவை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த எலியா நான் தான். இயேசு கிறிஸ்துவின் வருகை உடனடியாக நடக்கப் போகுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வருகிற 7ஆம் தூதன் நான் தான் என்று சொல்லி தன்னை சொல்லிக் கொண்டார். இவரை பின்பற்றி அதே மக்கள் சென்றார்கள். இவர் அடிக்கடி தன்னுடைய உபதேசத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆரம்பத்திலே இவர் திருத்துவ தேவனை நம்பிக்கொண்டிருந்தவர். இடையில டக்குன்னு மாறி இல்லை ஒன்லி ஜீசஸ் உபதேசத்தை பின்பற்ற ஆரம்பித்தார். இப்படி இவருக்குள்ளாக ஏற்பட்ட குளறுபடிகள். இவரை சிலர் இவர்தான் மேசியா என்று சொல்லி கூட இவருடைய ஆதரவாளர்கள் சிலர் பின்பற்றினார்கள். இவர் கடைசியில் ஒரு கார்லோகத்திலே மறித்து போனார். அப்போ இது இவர் இந்த ஓரல் ராபர்ட்ஸ் என்கிறவர் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பல இந்த டிஜிஎஸ் மோகன் சீலாசன் போன்றவர்களுக்கு எல்லாம் முன்னாடி, இவர்களுக்கு மட்டுமல்ல பல நாடுகளிலே பலருக்கு முன்னோடி. இவர் அந்த டெலி இவாஞ்சலிசம் முறையை உருவாக்கியவர். கல்லூரி கட்டுகின்ற அந்த காரியம், கடவுள் என்னிடத்துல வந்து சொன்னா, கடவுள் எனக்கு தரிசனமானார். அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், 900 அடி உயரத்துமாக இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமான வந்து சொன்னார் இப்படி இதை கட்டுவதற்காக சொல்லி என்கின்ற காரியத்தை இந்த ஓரல் ராபர்ட்ஸ் செய்து இவருடைய மிகப்பெரிய தவறான ஒரு மோசடி என்னவென்றால், ஆண்டவர் என்னிடத்துல வந்து சொன்னார் மார்ச் ஏப்ரல் என்று நினைக்கிறேன், இந்த மாதத்திற்குள்ளாக 8 மில்லியன் $8 மில்லியன் மக்கள் எனக்கு காணிக்க தர வேண்டும், இல்லை என்றால் நான் உன்னை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே மக்களை நீங்கள் எல்லாம் அனுப்புங்கள், நீங்கள் எனக்கு 8 மில்லியன் மார்ச் மாதத்துக்குள்ளாக அனுப்பாவிட்டால் கடவுள் என்னை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி மக்களும் அதை நம்பி என்னது, ஐயோ இவரை கடவுள் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ள போகிறார், இல்லை அவர் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். கிட்டத்தட்ட 9 மில்லியனுக்கு மேலாக அனுப்பி கொடுத்தார்கள். இது இவருடைய அதே அப்படியே இங்கு இந்தியாவிலே காப்பி எடுத்ததுதான் யாரு, டிஜிஎஸ். கடவுள் எனக்கு தரிசனமான கல்லூரி கட்ட சொன்னார். அந்த ஓரல் ராபர்ட்ஸ் அதே கொள்கையை அப்படியே அச்சு பிசாகாமல் காப்பி எடுத்ததுதான் இந்த ஓரல் ராபர்ட்ஸ். இது இப்படி இருக்க இன்னொரு நபர் இருக்கிறார். அவர் சவுத் கொரியா, தென் கொரியாவில் இருந்து, அவர் தான் பால் ஞாங்கிச்சோ. இவர் மேலும் தவறான உபதேசத்தை பெற்றிருக்கிறார் என்றால், 4th டைமென்ஷன் என்கின்ற ஒரு புத்தகத்தை அவர் ரிலீஸ் செய்கிறார். இந்த 4th டைமென்ஷன் என்கின்ற புத்தகம் இன்றைக்கு ஏஜி சபை மக்களால் பைபிளுக்கு இணையாக கொண்டாடப்படுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதில் காணப்படுகிற அத்தனை காரியங்களும் வேதத்திற்கு எதிரான சில காரியங்கள். நான் சொன்ன இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட், அந்த காரியங்கள் எல்லாம் வந்து புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவர் சொல்லுகிறார் ஒரு காரியம், எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னா, இப்படி சொல்ல ஜெபிக்க கூடாது, இப்படி ஜெபித்தாலும் கிடையாது, நீ டீட்டெயிலாக சொல்லி ஜெபிக்க வேண்டும். சைக்கிள் என்ன கலர், என்ன சீட்டு, என்ன பிராண்ட், இப்படி டீட்டெயிலாக ஜெபித்தால் தான் கிடைக்கும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது அதாவது ஜெபிக்கும் போது என்றல்ல, நாம் ஆர்டர் செய்யும் போது, நாம் வாயினால் பேசும்போது, மைண்டுக்குள்ளாக நாம் கற்பனை செய்யும் போது, அது என்ன பிராண்டு, என்ன இவ்வளவு டீட்டெயிலாக சொன்னால்தான் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதாக எழுதுகிறார். அவருடைய தியாலஜி என்னவென்றால், நாம் முதலாவதாக நமக்கு என்ன தேவையோ அதை நம் மனதுக்குள்ளாக கற்பனை செய்ய வேண்டும். முதலாவது அந்த பொருளை நாம் கற்பனையிலே உருவாக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கார் தேவை என்றால், நான் கற்பனையிலே அது என்ன கார், அந்த கார் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்பனையிலே அதை டிசைன் செய்ய வேண்டும். டிசைன் செய்து விட்டு நான் அதை திரும்ப இந்த கார் என்னிடத்துல வருவதாக என்று அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது அது எனக்கு சொந்தமாக என்பதுதான் அவர் சொல்ல வருகிற காரியம். இந்த உபதேசத்தினுடைய பிழை என்ன எனக்கு தெரியுமா, தவறான ஒரு காரியம். இந்த ஆண்டோட சித்தமே இங்கே அடிபட்டு போகிறது. நான் என்ன விரும்புகிறேனோ அது கிடைக்கும் என்பது. வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு, யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், ஜெபம் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கிறது, உங்களுடைய இச்சைகளை, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று செலவழிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறீர்கள். இது ஒரு தகாத விதமான விண்ணப்பம். ஆகவே நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதுவும் பெற்றுக் கொள்கிறதில்லை என்பதாக யாக்கோபு எழுதுகிறார்.
ஆனால் இவர்களுடைய இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் இவர்களுடைய போதனை என்னவென்றால், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை இமேஜின் செய்யுங்கள், அப்பொழுது அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக. இங்கே ஆண்டவருடைய சித்தம் உண்டா இல்லை, அது எல்லாமே கிடையாது. அப்போ இப்படி ஒரு தவறான உபதேசம். சரி, இப்படி இருக்கும்போதுதான் இந்தியாவிலே ஒரு உபதேசம் இருக்கிறது. அது சிலோன் பெந்தேகோஸ்தே. அது எப்படி வருகிறதுனா, கேரளாவை சேர்ந்தவர் ராமன்குட்டி என்கிறவர் இந்த இந்து மதத்திலிருந்து அதன் பின்பதாக சிஎம்எஸ் என்கின்ற மிஷனரி ஸ்தாபனம். சிஎம்எஸ் என்கிறது சிஎம்எஸ், எல்எம்எஸ் இது போன்றவை இங்க வந்து இவாஞ்சலிக்கல் மிஷனரி இயக்கங்கள். இவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக இணைத்துதான் சிஎஸ்ஐ ஆக இன்றைக்கு இருக்கிறது, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. இப்ப இந்த சிஎஸ்எம்எஸ் என்ற ஸ்தாபனத்தின் மூலமாக இவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார். இவர் பின்பதாக அதாவது அடுத்து கேரளாவிலிருந்து ஸ்ரீலங்கா சென்று அங்கே சிஎம்எஸ் ஒரு ஊழியராகவும் காணப்படுகிறார். சிஎம்எஸ் மூலமாகத்தான் பைபிள் காலேஜ் படித்து சிஎம்எஸ் உடைய ஊழியராக காணப்படுகிறார். அந்த வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே என்னது இது முடியவில்லை என்கின்ற காரியத்தினால் இவர் தன்னுடைய நண்பர் ஜாக்கப் என்கிற ஒரு பகிர்ந்து கொள்ளும். ஜாக்கப் என்கிறவர் அந்த காலகட்டத்திலே இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்கள், இந்த போலி எழுப்புதல் சொன்ன உடல் ரீதியான சிலிருப்புகள், இவைகளை குறித்து அவரிடத்தில் சொல்லுகிறார். அதன்படியாக இந்த பெந்தேகோஸ்தே இயக்க சில இந்த காரர்கள் அங்க ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அவங்களோடு கலந்துரையாடி இவருக்கு அந்த அனுபவம் பிடித்து விட்டது. ராபாபா என்று சொல்வதும் உடல் ரீதியாக துள்ளுவதும் இவருக்கு பிடித்து விட்டதால் இவர் இந்த சிஎம்எஸ்ஐ விட்டு மறுபடியும் அவர்களிடத்தில் கழித்த ஞானஸ்தானம் பெற்று அவர்களுடைய பெந்தேகோஸ்தே உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளார். இவர் பெந்தேகோஸ்தே உபதேசத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அங்கு சிலோன்ல இருக்கிறார்களோ, சிலோன் என்பது ஒரு புத்த நாடாக இருந்தது. புத்த மக்கள் அங்கு காணப்படுவார். சிங்களார்கள் பெரும்பாலும் புத்தர்கள். அப்ப புத்தர்களில் ஒரு குழுவினர் அதிக எப்படி காணப்படுவாங்க, துறவிகளாக காணப்படுவார்கள். பெரிய அளவிலே திருமணம் எல்லாம் செய்ய மாட்டார்கள், வெள்ளையும் தான் அணிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறது. அந்த புத்த மத கொள்கையும் இணைத்து இவர் ஒரு காரியத்தை உருவாங்க. இது சிலோன் பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லப்படுகிறது. இவர் நான் ஏற்கனவே சொன்னது போல சிஎம்எஸ் என்கின்ற மிஷனரி இயக்கத்திற்கு இருந்தார்களா, அப்போது இவர் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து 5 பிள்ளைகளும் இருக்கிறது. இதன் பின்பதாகத்தான் இவர் இப்படி மாறுகிறார். இவர் மாறின பின்பதாக இவர் வைக்கிற உபதேசம் என்னவென்றால், இங்கு போதக ஊழியர்களாக இருக்கிறவர்கள் திருமணம் செய்யக்கூடாது, அவர்கள் தங்களுடைய வீட்டை எல்லாம் விட்டு தனியாக வர வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட அந்த கத்தோலிக்க மதத்திலே இருந்த அந்த உபதேசத்தை திருப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் முன்பதாகவே திருமணம் செய்தவர். இவர் அடுத்து இவருக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு செல்லக்கூடிய ஆலோசனை திருமணம் செய்யக்கூடாது என்பதற்காக. இது எல்லாமே அதாவது திருமண உறவை என்னது ஒரு 2ஆம் தர விதமாக காண்பிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த 1,44,000 பேர் அந்த என்கின்ற இலக்கத்திலே சீயோன் மலையிலே ஆண்டவரோடு கூட வாழ முடியும். மற்றவர்கள் ஒருவேளை திருமணம் செய்தால் அவர்களுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. கீழ்த்தரமான பரலோகத்திலே கூட 2ஆம் தர என்று சொல்லி இடம் இருக்கிறதா, அப்படிப்பட்ட இடம் தான் கிடைக்கும். ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த சீயோன் மலை என்கின்ற அனுபவம் அந்த 1,44,000 பேருக்கு தான் கிடைக்கும். அது யாருக்கு என்றால் இந்த சிலோன் பெந்தேகோஸ்தேல உள்ள திருமணமாகாத மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்கிறதான் இந்த இவருடைய உபதேசம். அப்போ இது எல்லாம் அதாவது நான் சொல்ல வருகிற காரியம் என்னவா, இந்த 1900க்கு பிறகு அதாவது 20ஆம் நூற்றாண்டுல வந்த காரியங்கள் எந்த ஒரு உபதேசமும் வேதத்தின் அடிப்படையில இல்லாமல் பலவித உபதேசங்களை இணைத்து அதோடு கூட உடல் ரீதியிலான சில அனுபவங்களை மிக்ஸ் செய்து அதனூடாக உருவாக்கப்பட்டதுதான் உபதேசங்கள். இங்கே ஒவ்வொரு ஆண்டும் புது புது உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கு. இந்த பெந்தேகோஸ்தே இந்த கரிஸ்மேட்டிக் இதைகளை இணைத்து. காரணம், இந்த உபதேசம் ஆரம்பித்ததே வேத வசனங்கள் காட்டுகிற சத்தியத்திலே திருப்தியற்ற மக்களுக்கு இழுக்கும்படியாக உண்டானதான் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்கள். வேத வசனங்கள் அன்றைக்கு போதிக்கக்கூடிய சபைகள் இருந்தது. பேப்டிஸ்ட் சர்ச் இருந்தது, மெத்தடிஸ்ட் சர்ச் இருந்தது. இவைகளிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த சார்லஸ் பாம், வில்லியம் செமர்லாம். அப்போ அவர்கள் எல்லாம் மிஷனரிகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள், மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள், சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள், சரியான போதனை, பரிசுத்தமான வாழ்க்கை அது குறித்த போதனையுடையவர்களா இருந்தார்கள். அதிலே திருப்தி இல்லாமல் இது பத்தாது, எங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா, இது உடல் ரீதியிலான இது வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேத வசன அடிப்படையிலான வாழ்க்கையில திருப்தியற்று உடல் ரீதியிலான சிலிர்ப்புகளுக்கு ஆசைப்பட்டு ஆரம்பித்ததுதான் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கம். அப்போ நாளுக்கு நாள் இது அப்டேட் ஆகி கொண்டே இருக்கிறது.
முதல்ல இந்த அந்நிய பாஷை என்கின்ற காரியம் வந்தது. அதன் பின்பதாக இதுல திருப்தியற்றவர்களாய் இன்னொரு இதை ஆரம்பிக்கிறார். நம்ம உருள வேண்டும், பரிசுத்தாவியானவர் நம்மிடத்துல வரும்போது அவர் நம்மளை கீழே விழுந்து உருள வைப்பார் என்று சொல்லி ரோலிங் இன் தி ஸ்பிரிட் என்று சொல்லி ஆரம்பித்தார். இது எல்லாம் ஆரம்பித்தது எங்க என்றால் அமெரிக்காவில். இன்னைக்கு நான் இப்பொழுது சொன்ன எல்லா காரியங்களும் ஆரம்பித்தது அமெரிக்காவில். இந்த வெள்ளை உடை கொடுத்துக்கிற இந்த சிலோன் மத அது மட்டும் ஸ்ரீலங்காவை பார்த்து அந்த புத்த மத மக்களை பார்த்து எடுத்துக்கொண்டது. மற்றபடி அந்த உடல் சிலிர்ப்பு ரீதியிலான எல்லா காரியங்களும் ஆரம்பித்தது, புது புது காரியங்கள் வேடாக எல்லாமே அமெரிக்காவில் ஆரம்பித்தது. அது உலகம் முழுக்க அப்படியே வேகமாக பரவியது. அப்போ அடுத்ததாக இதுல திருப்தியற்ற இன்னும் மக்களுக்கு இன்னும் புது புது அனுபவங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சிரிப்பின் ஆவி என்று சொல்லி. பரிசுத்தாவியானவர் நம்மிடத்துல வரும்போது வெறும் அந்நிய பாஷை மட்டும் தர மாட்டார், நம்மளை கீழே விழுந்து உருளுகின்ற அந்த மட்டும் தர மாட்டார், நம்மளை சிரிக்க வைப்பார் என்று சொல்லி சிரிப்பின் ஆவி என்று சொல்லி ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார்கள். ஸ்லைன் இன் தி ஸ்பிரிட், நம்மளை அப்படியே கீழே விளைவிக்கிற காரியம். இப்படி புது புது, அதாவது இந்த பரிசுத்தாவி எழுப்புதல் இயக்கங்கள் என்று சொல்லி வருகிறது அல்லவா, இவைகள் ஒவ்வொருவரும் புதிதாக எழுதும் போது நாம் வித்தியாசமாக அதை செய்ய வேண்டும். அதாவது மக்கள் எப்பொழுதுமே என்னது புது புது காரியங்களை தேடல் உள்ளவர்கள், கியூரியாசிட்டி உள்ளவர்கள். அந்த கியூரியாசிட்டியும் புது புது தேடலை தான் இவர்கள் பயன்படுத்தி நாளுக்கு நாள் புது புது உபதேசங்கள், புது புது காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்கம் இருந்தபோது அந்த பலவிதமான தவறான கொள்கைகளை தாங்கள் பின்பற்றிருந்த தவறான கொள்கைகளை நிரூபிப்பதற்காக அவ்வப்போது சில பொய்களை அவிழ்த்து விடுவார்கள். சில ஸ்டிக்மா, இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களோடு பிறந்திருக்கிறார், இந்த புனிதருடைய திருத்தலத்தில் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி சில பொய்களை அவிழ்த்து விடுவார்கள். அதே காரியத்தை திரும்பவும் கொண்டு வந்தது எங்கே என்று சொன்னால் அதன் பின்பதாக இல்ல, இது அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காணப்பட்ட அன்றைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் அதுக்கு நோக்கம் இருந்தது, அது இப்பொழுது அதனுடைய தேவை இல்லை என்று சொல்லி ஆண்டவர் என்றைக்கும் அற்புதம் செய்யக்கூடியவர். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு வரத்தை கொடுத்து இன்றைக்கு தனிப்பட்ட விதங்களில் இந்த ஹீலிங் பவர் வரம் அந்நிய பாஷை வரம் என்கின்றதெல்லாம் இன்றைக்கு தேவையில்லை, ஆகவே இல்லை என்று சொல்லி எங்கே சீர்திருத்தம் வந்த என்பது காணப்பட்டது. ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்கள் வந்த பிறகு மறுபடியுமாக ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஹீலிங் வரம் இருக்கிறது, அந்நிய பாஷை வரம் இருக்கிறது என்கின்ற காரியங்களை மறுபடியும் கொண்டு வந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவர். ஆனா ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு வரம் கொடுத்து செயல்பட வைக்க வேண்டிய அளவுக்கு இன்றைக்கு தேவையில்லை. காரணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருக்கிற இந்த முதலாவது பாகத்துல சொல்லியிருப்பேன், வேதத்தை படிக்கின்ற அந்த காரியங்கள் சபை வரலாறுல இருக்கும். அப்போஸ்தலருக்கு அல்லது ஆதி திருச்சபையில ஏன் ஆண்டவர் வரங்கள் செயல்பட வைத்தார் என்று சொல்லி வேதாகமம் அன்றைக்கு காணப்படவில்லை. புது ஒரு உபதேசம் வருகிறது. அதுவரைக்கும் யூத மதத்தில் இருக்கிறார்கள், புதுசாக இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று டீச் பண்ணுகிறார். அப்போ அங்கே அதை நிரூபிப்பதற்காக, அந்த உபதேசத்தை நிரூபிப்பதற்காக அப்போஸ்தலர்கள் சில அடையாளங்களை செய்ய வேண்டி இருக்கிறது, அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. நம்ம வேதத்திலே வாசிக்கும் போது இந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அன்றைக்கு ஆண்டவர் சிலருக்கு வரங்களை கொடுத்து செயல்பட வைத்தார். அதுவே கூட வசனம் உறுதிப்பட அந்த நம் வேதத்தை படித்து பார்க்கும்போது கடைசியாக பவுலல் எல்லாம் பெரிய அளவில் அற்புதம் செய்ய ஆரம்பத்திற்கு செய்த அளவுக்கு அவருடைய கடைசியில எல்லாம் அற்புதம் செய்திருக்க மாட்டான். காரணம் வர 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 இதனோட வரத்தினுடைய தேவைகள் குறைவாக காணப்படுகிறது. வசனம் ஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இடத்திலே அற்புதங்களுடைய தேவையில்லை. எங்கே ஆரம்பத்திலே வசனம் ஸ்தாபிக்கப்படவில்லை, அங்கே அதிக அளவில் அடையாளங்கள் நடக்கப்படுகிறது, வசன மக்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. ஸ்தாபித்துக் கொண்டே வர வர அற்புதத்தினுடைய தேவை அங்கே இல்லாமல் போய்விடுகிறது, வரங்களுடைய தேவை இல்லாமல் போய்விடுகிறது. கடைசியாக நம்முடைய கைகளில் வேதம் முழுவதுமாக தொகுக்கப்பட்டு கிடைத்தாய்விட்டது. இனிமேல் என்னது வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு தனி மனிதனுக்கு என்னது புதிய ஒரு வெளிப்பாடு கொடுத்து அந்த வெளிப்பாடை நம்ப வைப்பதற்காக வரங்கள் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நேரடியாகவே செயல்படுவார். ஒரு மனிதனுக்கு தனியாக வரம் கொடுத்து செயல்பட வைக்க வேண்டிய தேவையில்லை. இதே ஆனது சீர்திருத்த திருச்சபை வந்தபோது இந்த அடிப்படையிலே இயங்கி வந்தது. இதை மறுபடியும் தூசி தட்டி அந்த கத்தோலிக்க கொள்கையை திரும்ப கொண்டு வந்தது என்னவென்றால் 1906 வந்து இந்த பெந்தேகோஸ்தே இயக்கங்கள், கரிஸ்மேட்டிக் இயக்கங்கள். ஒவ்வொரு மனிதனும் வருவார்கள், எனக்கு வரம் இருக்கிறது, 9 வரம் இருக்கிறது என்று சொல்லி பொய்களை சொல்வார்கள். சில காரியங்களை மேடைகளை அரங்கேற்றுவார்கள். அவர்களை நம்பி மக்கள் இழுக்கப்படுவார்கள். ஏற்கனவே சொன்னேன், மக்களுக்கு என்னது வேத வசனங்களை காட்டிலும் இந்த கியூரியாசிட்டியும் புது புது அனுபவங்களும் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிற காரணத்தால் அப்படிப்பட்ட மக்களை
தூண்டும்படியாக, அப்படிப்பட்ட மக்களை இழுக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல, இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டுல நுழைந்த இந்த காரியம் இன்னைக்கு பல பல உபதேசங்கள் வழியாக காணப்படுகிறது. எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? உடல் ரீதியான சிலிர்ப்பை முக்கியப்படுத்துவது. வேத வசனங்கள் சத்தியத்துக்கு தூர தள்ளி போட்டு உடல் ரீதியான அந்த சிலிர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரணம் தான் இது. இந்த வேட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் அதன் பின்னணியில் வந்ததுதான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். கடவுள் அந்த இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுடைய மூவமா இருந்த இடபிள்யூ கென்யா, அது தொடர்ந்து கென்னத் ஹேகின். கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது எதற்காகவும் தான், நம்மளை பணக்காரர்கள் ஆக்குவதற்காகவும் தான். அப்போ அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால், இந்த கொடுகை அவரை பின்பற்றி வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏழையாக இருக்கவே முடியாது. ஏழையாக இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுடைய விசுவாச குறைச்சல். கண்டிப்பாக நீங்கள் பணக்காரர்களாகித்தான் ஆக வேண்டும், அல்லது நீங்கள் நோயோட இருப்பது இருக்க முடியாது, உங்களுடைய நோய்க்கும் சேர்த்துதான் ஆண்டவர் மரித்தார். நீங்கள் அது அந்த அடிப்படையில் வந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்த இன்னொரு உபதேசம் தான், உங்களுக்கு சாவு கூட வராது என்று சொல்லி, உங்களுக்கு சாவே கிடையாது என்கின்ற அளவுக்கு வந்து நிற்கிறோம். இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் சரியா என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவ மரித்தது நம்மை பாவத்தில் இருந்து ரட்சிக்கும்படியாக. பாவத்தில் இவர்கள் சொல்லுகிற லாஜிக்கு, பாவத்தில் இருந்து ரட்சிக்கும்படியாக என்றால், பாவத்தில் இருந்து அது நமக்கு வியாதி வர காரணம் என்னதான்? பாவம். நமக்கு முதுமை வர காரணம் என்னது? பாவம். மரணம் வர காரணம் என்னது? பாவம். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? பாவத்திற்காக மரித்தார். அப்ப பாவம் இயேசு கிறிஸ்து மரித்த போது நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமன்றாக்கப்பட்டோம். நாம் நீதிமன்றாக்கப்பட்டோம் என்றால் நமக்கு வியாதி வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. லாஜிக் படி சரிதானா? சரி. ஆனால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்தார், நாம் நீதிமன்றாக்கப்பட்டோம். ஆனால் இன்னும் நாம் அந்த சரீரத்திலிருந்து சரீரம் மகிமைப்படப்படவில்லை. இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்தப்பட்ட பின்பு நமக்கு என்ன வராது? வேதம் சொல்லுகிறது, வியாதி வராது, நோய் வராது, பசி இருக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மைதான். ஆனால் இது எப்பொழுது நடக்கும் என்றால், இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட பின்பு. இப்பொழுது நாம் எந்த நிலைமையில காணப்படுகிறோம் என்றால், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிற நிலைமையில தான் காணப்படுகிறோம். சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட பின்புதான் வியாதி இல்லாத ஒரு நிலை, மரணம் இல்லாத ஒரு நிலை காணப்படும். அங்க ஏழ்மை இல்லாத நிலைமையும் காணப்படும். சரீரம் எப்பொழுது மறுரூபமாக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு எப்படி உங்களிடத்திலிருந்து எழுந்தருளி போனாரோ அவர் மறுபடியும் வருவார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் மறுபடியும் எழுந்திருப்பார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்ந்து இருக்க போகிறோம். இந்த காரியங்கள் இனி நடக்க போகிற காரியங்கள். இயேசு கிறிஸ்து மரித்த உடனடியாக சரீரம் மறுரூபமாக்கப்படவில்லை. நாம் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மனம்தான் மறுரூபமாகிறது. மனம் மறுரூபமாகி இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிறோம். காரணம், இன்னும் மக்கள் சிலர் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் மக்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்ட பின்புதான் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல தான் மறுரூபமாக்குகிறார். அதாவது சரீரத்தை மறுரூபமாக்குகிறார். அப்பொழுதுதான் என்னது? வியாதி இல்லாத ஒரு இடம், மரணம் இல்லாத ஒரு இடம், ஏழ்மை இல்லாத இடம், பசி இல்லாத இடம் உருவாக்கப்பட போகிறது. ஆனால் இவர்கள் அதை எப்படி பேசுகிறார்கள்? இந்த பூமியில வாழும் போதே உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்பது போல ஒரு ஆசை காட்டுகிறார்கள். மக்களுக்கு என்னது? அது பிடித்து போகிறது. பூமியில வாழும் போது நீங்கள் என்னது? கோடீஸ்வரர்களாக மாறுவீர்கள். இது என்னது? மக்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் எதனுடைய விளைவு என்று சொன்னால், 1906 வந்த ஒரு கோழி எழுப்புதலின் விளைவு. இதுதான் 20ஆம் நூற்றாண்டிலே காணப்பட்ட உபதேசங்களுக்கான அடிப்படை காரணம். ஏதாவது சந்தேகம் கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆதாம் அந்த ஏவாளோட அந்த காயின் ஏவாளோட பையன் இல்ல, சாத்தானோட பையன். அந்த உபதேசம் யார் பண்ணாது? அது பிரென்ஹாம்.
பிரெயின் கேம். ஓகே. ஆமா. இது ஏன்னா இது பரவலா இங்க இருக்குது. நான் கேள்விப்படுறவங்க எல்லாமே இதுதான் சொல்றாங்க. இது வந்து அதாவது இது பிரெயின் கேமோட உபதேசம். அதாவது வேதத்துல ஒரு வசனம் உண்டு புதிய புதிய ஏற்பாட்டுல 2 பேதுருவா இல்ல யூதாவான்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்ல. பொல்லாங்கனால் பிறந்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. அப்ப அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு காயின் பொல்லாங்கன் யாரு? சாத்தானால் தான் நம்ம பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வசனம் பொல்லாங்கனால் அது எந்த மீனிங்ல சொல்லுதுன்னா, நாம் தேவனால் பிறந்தோம்னு சொல்லுது. எதனால? நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அது அந்த அடிப்படையில தான் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுது. அந்த அடிப்படையில தான் சாத்தானின் பொல்லாங்கன் பிள்ளைகள் சொல்ல காரணம், பாவம் செய்து சாத்தானுக்கு அடிமைகளான அந்த அடிப்படையில தான் பொல்லாங்கனுடைய பிள்ளைன்னு சொல்லுது. இன்னும் சொல்ல போனா நம்மளை கூட வேணா வேதம் என்ன சொல்லும், பாவம் செய்கிறவனையும் சாத்தானால் பிறந்தவன் வசனம் சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் படிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கான். அப்போ இது எந்த அடிப்படையில பிசாசுக்கும் மனுஷிக்கும் உடல் உறவு நடந்து பறக்கிறதுனால அந்த அடிப்படையில சொல்லல இல்லைங்களா? அந்த அடிப்படையில தான் காயினையும் பொல்லாங்கன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லுது. பொல்லாங்கனால் பிறந்தவன்னு சொல்லுது. ஆனால் இவர்கள் அதை லிட்டரலா எடுத்துக்கிட்டு காயின் சாத்தானுக்கும் கேவாளுக்கும் உடல் உறவு மூலமா பிறந்தான்னு சொல்லிட்டு ஒதுக்கிறாங்க. பிரங்கா ஆமா. அதுதான் பாவம். அந்த மாதிரி தவறான உபதேசம். அதாவது இந்த வசனத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி அங்க போய் ஆதியாகமத்துல போய் அவங்களா அந்த 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 அதுல காணப்படுகிறதுக்கு அது நேரடி அர்த்தம் கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு இவங்களாக ஒரு வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. ஏவாள் கனியை புசித்து உண்டான்னு சொல்றது, யாராவது கனியை புசித்தாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டு அவங்களுக்கு மனசுல தோணு ஒரு ஆன்சரை சொல்றாங்க. இல்ல அது ஒரு அங்க ஆண்டவர் என்ன சொன்னார்? நன்மை தீமத்தை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னார். மரத்தின் கனி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. எழுத்தின்படியே ஒரு கனி தான். அவங்க அங்க கனியை சாப்பிட்டதுல விஷயம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியவில்லை, ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் அவர்களை படைத்து விட்டு நீங்க இதை சாப்பிடக்கூடாது, நீங்க மீதி எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்றாரு. அதை விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாதுதான் அங்க பாவம். ஒரு பழம் சாப்பிடல அது இல்ல விஷயம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அங்க கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமையினால் பாவம் பிரவேசித்தது. நம்ம வந்து சுவிசேஷத்தை வந்து நம்ம வந்து விசுவாசத்துல வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து ஒண்ணு இந்த மனமாற்றத்தினாலதான் நம்ம இன்னும் அந்த சரீரம் சரீர மீட்புக்காக நம்ம பாரம் சுமந்து இந்த சரீரத்துல தவிக்கிறோம்னு பவுல் சொல்றாரு. அதுக்காக தான் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில அப்படின்னு. அது எப்போ நடக்கும்னு பைபிள் தெளிவா சொல்லுகிறது. 1 Corinthians 15ஆம் அதிகாரத்திலையும் சொல்லுகிறது, 1 Thessalonians 4ஆம் அதிகாரத்திலையும் சொல்லுது. அவர் வரும்போது நம்முடைய மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருப்போம். அப்போ இந்த பூமியில நம்ம வாழும்போது சரீர மீட்பு அதுக்காக நாம தவிக்கிறோம். ஆண்டவரே எப்போ எங்களை வந்து மீட்க போகிறீர், இந்த பூமி பாவമായ உலகத்துல இருக்கிறோம், நாங்க இந்த உலகத்துல இருக்கும்போது பாவம் செய்ய நேரிடுகிறது, நாங்க உம்மோடு கூட பாவம் செய்யாத மாதிரி வாழ்க்கை அந்த அடுத்த இடத்துல இருக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பவுல் சொல்றாரு.